எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். மாவை நல்லா சலிச்சு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கடை மாவு தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவை போட்டு தண்ணி விடுறதுனால சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும், கல்லுப்பு போட்டால் கரையாது. இப்போ 3 பச்சை மிளகா போல் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ரொட்டிக்கு பச்சை மிளகா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு 10 இலை போல் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இல்லை இது வாயில் தட்டும், எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படிங்கிறவங்க மிக்சியில் போட்டு பல்ஸில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி சேர்த்திக்கலாம். இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி மட்டும். ராகி ரொட்டிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணுங்க. கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு அப்படின்னா ரொட்டி நம்மளால் அமுக்க முடியாது, பிரிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி போட்டோம் அப்படின்னா மாவோட அது நல்லா மிங்கிள் ஆகிடும். நம்மளுக்கு ரொட்டி அமுக்கும் போதும் கைக்கு தட்டுப்படாது, ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விட்டு பிசைங்க. முதல்ல தண்ணி விட்டு நம்ம மாவெல்லாம் போட்டு கோதுமை ரொட்டிக்கு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சா வேணால் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு போட்டுட்டு சால்ட்டு போட்டால் தான் கரையும், கல்லுப்பு போட்டால் கரையாது. இப்போ கேரட் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்வீட் அடித்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அருணவ குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ராகி ரொட்டி. அப்புறம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம் கடைசியாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஜீரகம் மணம் சூப்பராக இருக்கும். போட்டுட்டு இல்லைன்னா கையில் கூட கொஞ்சம் கசக்கி போடலாம். ஜீரகத்தை நல்லா மணமாக இருக்கும். தண்ணி கொஞ்சமாக விட்டு பிசையணும், நிறையா விட்டுறாதீங்க. இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். நம்மளுக்கு தொலைன்னு போகாமல் இறுக்கமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக மாவு ப்ரிப்பேர் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிடும். நம்ம இன்னும் கல் காய வச்சு அப்படியே ரொட்டி போட்டு எடுக்க வேண்டியதாங்க. கல் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ ஒரு 1.5 கப் மாவு போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 ரொட்டி மீடியம் சைஸ் ரொட்டி கிடைக்குங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் அப்படியே ரொட்டியை மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட போகிற கையிலேயே தான். இந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்க தயவு செஞ்சு பண்ண வேண்டாம், கை சுட்டு வச்சிரும் கல்லில். பெட்டர் நீங்கள் வாழையில வச்சு வாழையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரொட்டி அமுக்கி அப்படியே தோசைக்கல்லில் கவுத்துனீங்க அப்படின்னா அழகாக ரொட்டி வந்துடும். எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறதுனால நான் கல்லை சூடாக்கிட்டு அப்படியே அமுத்தி விடுறேன். பாருங்கள், உதிராமல் திருப்பி போடுறதுக்கு நம்மளுக்கு வரும். நம்ம பெரிய வெங்காயம் எவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்கிறோமோ அப்போ தான் மாவோடு அது மிங்கிளாகி நம்மளுக்கு பிஞ்சு போகாமல் ரொட்டி ஃபுல்லாக வரும். திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே சிம்மில் வச்சு வேக வைங்க. நல்லா உள் சைடெல்லாம் வெந்துடும் கிறிஸ்பியாக. நம்மளுக்கு ஹெல்த்தியான ராகி ரொட்டி ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.